ஹலோ எவ்ரிஒன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12th கெமிஸ்ட்ரிக்கான ஒரு ஸ்டடி பிளான் தான் பார்க்க போகிறோம். இப்போ எல்லாரும் மேக்ஸ் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்திருப்பீங்க. ஸோ கொஞ்சம் நேரம் ஃப்ரெஷ் ஆகிட்டு கொஞ்சம் நேரம் லஞ்ச் எல்லாம் முடிச்சுட்டு நம்ம எப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் போல் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகேவா? ஈவினிங் 6 to 7:30, அதாவது நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது 6 o'clock. ஸோ ஷார்ப்பாக 6 o'clock வந்து உட்காந்துடணும். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்த உடனே 6 to 7:30 லெசன் 5 அதை வந்து படிக்க போகிறோம். ஓகேவா? லெசன் 5ல் வந்து உங்களுக்கே வந்து இம்பார்ட்டன்ஸ்லாம் என்னென்னு தெரியும். ஸோ லெசன் 5 வந்து ஒரு வாஸ்ட் டாப்பிக்கு. ஸோ அதை வந்து எதுவுமே மிஸ் பண்ணிடாமல் அதில் இருக்க எல்லாத்தையுமே வந்து ஃபுல்லாக கவர் பண்ணி படிச்சிருங்க. அதில் என்ன, இந்த ஐயூபிஏசி வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேவா? அதில் வந்து நிறைய இருக்குது. ஓகேவா? அந்த வெர்னஸ் தியரி இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஓகே, அதனால் எதையுமே வந்து பண்ணாமல் எல்லாத்தையுமே வந்து படிச்சிருங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 to 7:30 படித்ததுக்கப்புறம் ஒரு 15 minutes பிரேக்கு. ஒரு 15 minutes பிரேக்கு அப்புறம் 7:45 to 9 7:45 to 9 நம்ம என்ன பண்ணுறோம், அகெயின் ஒரு பெரிய லெசன், அதாவது 9th லெசனை வந்து படிக்கிறோம். ஓகேவா? நைன்த் லெசனில் வந்து அதுவுமே உங்களுக்கு தெரியும், ரொம்ப அதுலேயுமே நிறைய இம்பார்ட்டண்ட்டான டாபிக் இருக்குது. ஸோ அதில் வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் வந்து நென்ஸ்ட் ஈக்குவேஷன். நிறைய ப்ராப்ளம்ஸும் வந்து இந்த சாப்டர்லேருந்து நிறைய கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ என்ன பண்ணுங்கள், ப்ராப்ளம்ஸும் இதுலேருந்து பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இம்பார்ட்டண்ட் எல்லாத்தையுமே வந்து இது ரெண்டுமே வந்து ரொம்ப பெரிய இம்பார்ட்டண்ட்டான லெசன்ஸ். ஓகேவா? அதனால தான் இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி. ஸோ இந்த லெசன்ஸை வந்து ஃபஸ்ட்டு நம்ம நல்லா படித்து முடிச்சிடறோம். நெக்ஸ்ட்டு வந்து 9 to 9:30 நம்ம வந்து டின்னர் முடிச்சுட்டு அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸாக போயிட்டு 2 லெசனை முடிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு திருப்தியோட போயிட்டு தூங்கிடலாம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டே 7, அதாவது 17th டேட். இன்னைக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் நம்ம எல்லா ஒர்க்கு மார்னிங் ரொட்டீன் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு 9 o'clock ஷார்ப்பாக 9 to 10:30 வந்து உட்காந்துடும். ஷார்ப்பாக 9 to 10:30ல் என்ன பண்ணுறோம், லெசன் 2வும் 4ம் படிக்கிறோம். அதாவது ரெண்டுமே வந்து சின்ன சின்ன லெசன்ஸ் தான். லெசன் 2ல் வந்து உங்களுக்கு இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைபோரேன், போரிக் ஆசிட், அது ப்ரிப்பரேஷன்ஸு, யூசஸ்ஸு, எத்தில் போரேட் டெஸ்ட்டு, குரோமியல் குளோரைட் டெஸ்ட், இந்த மாதிரிலாம் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ், அதனோட யூசஸ்ஸு, அதனோட ப்ரிப்பரேஷன், இந்த மாதிரி நிறைய இருக்கும். அது எல்லாமே வந்து நீங்கள் ஆல்ரெடி குவார்டர்லியாக இருக்கட்டும், ஃபஸ்ட்டு மிட்டமாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து படித்த ஒரு லெசன்ஸாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால அது ஆல்ரெடி நிறைய படிச்சிருக்கோம் அப்படின்றதுனால அது கூட 4th லெசனையும் ஆட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஓகேவா? இதில் வந்து அந்த இன்டர்ஸ்டிஷியல் காம்பவுண்டு அந்த மாதிரி 4th இருக்காது எல்லாத்தையும். இப்போ இந்த லாந்தனாய்டு, ஆக்டினாய்ட்ஸு அந்த மாதிரி இருக்க இம்பார்ட்டண்ட்டு இது எல்லாத்தையுமே நல்லா செகண்ட் லெசன் அண்ட் 4th லெசன் இது ரெண்டுத்தையுமே வந்து கம்ப்ளீட் பண்ணிடுறோம். இப்போது மார்னிங் 9 to 10:30. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், அகெயின் ஒரு 15 minutes பிரேக் அப்புறம் 10:45 to 12 o'clock. 10:45 to 12 o'clock என்ன பண்ணுறோம், அகெயின் ஒரு பிக் லெசன், அதாவது 10th லெசனை வந்து நம்ம படிக்கிறோம். ஓகேவா? இதில் இந்த டிண்டால் எஃபெக்ட்டு, ப்ரௌனியன் மூமெண்ட்டு, அது இந்த நிறைய இருக்கும். ஓகேவா? அது எல்லாத்தையுமே வந்து இந்த 10th லெசனை படித்து முடிக்கிறோம். 10:45 to 12 o'clock. ஓகேவா? இதில் வந்து புதுசாக படிக்கிறத ஃபஸ்ட்டு நிறுத்திட்டு இதுக்கு முன்னாடி படித்ததை நல்லா ரிவிஷன் பண்ணி அதை ஃபஸ்ட்டு மைண்டில் நிறுத்துங்க. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், 12ஓட முடிஞ்சிச்சா, 12:15லேருந்து 1:30. 12:15லேருந்து 1:30 என்ன பண்ண போகிறோம், லெசன் 13 படிக்க போகிறோம். லெசன் 13ல் இருக்க எல்லா நேமிங் ரியாக்ஷன்ஸ், அதாவது அதில் நிறைய இம்பார்ட்டண்ட் இருக்குது. இந்த சாண்ட்மேயர் ரியாக்ஷன் இருக்கட்டும், என்னது கப்ளிங் ரியாக்ஷன், இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஓகேவா? அது எல்லாத்தையுமே வந்து நல்லா கோத்ரூ பண்ணிக்கோங்க. எல்லா நேமிங் ரியாக்ஷன், அதாவது ஆர்கானிக்கை பொறுத்த வரைக்கும் 13 and 11 வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதை நல்லா படித்து முடிச்சிருங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், இப்போ மார்னிங்லேருந்து நம்ம ஒரு 4 லெசன் படித்து முடிச்சிட்டோம். ஸோ அதனால் என்ன பண்ணுறோம், ஒரு லஞ்சுக்கு அப்புறம் ஒரு ஸ்மால் நேப். ஓகேவா? இந்த டைமில் வந்து தூங்குறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஏன்னா நம்ம அதுக்கப்புறம் நம்ம படிக்கும்போது நம்மளுக்கு தூக்கம் வரக்கூடாது. ஸோ அதுக்காக தான் இந்த ஸ்மால் நேப். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் இதோட முடிஞ்சிச்சா. ஈவினிங் வந்து 3 o'clock நம்ம தூங்கி எந்திரிச்சிக்கிறோம். அகெயின் ஃப்ரெஷ் அப் எல்லாம் ஆகிட்டு ஒரு 3:15 போல் ஸ்டார்ட் பண்ணுறோம். 3:15 போல் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு 4:30. 3:15 to 4:30ல் என்ன பண்ண போகிறோன்னா லெசன் 1, அதாவது இதில் வெறும் ஃப்ளோத் ஃப்ளோட்டேஷன் மட்டும் கிடையாது, இதில் நிறைய 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 இருக்குது இம்பார்ட்டண்ட்டு. அது எல்லாத்தையுமே வந்து நல்லா கோத்ரூ பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஆனால் இது எஸ்பெஷலி இந்த ஃப்ளோத் ஃப்ளோட்டேஷன் அது எல்லாமே. ஓகேவா? இந்த 3:15 to 4:30 வந்து நம்ம என்ன பண்ணிடுறோம், ஈவினிங்கு லெசன் 1 வந்து கவர் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
4:30லேருந்து 4:45 அதாவது ஒரு 15 மினிட்ஸ் பிரேக், அகைன் ஒரு 15 மினிட்ஸ் பிரேக் நம்மளுக்கு, ஓகேவா? அந்த 15 மினிட்ஸ் பிரேக்குக்கு அப்புறமா நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். அகைன் 4:45லேருந்து 6 ஓ கிளாக் வந்து லெசன் 8யுமே லெசன் 10 லெசன் 8 அண்ட் லெசன் 10 லெசன் 8 அண்ட் லெசன் 6 வந்து கம்ப்ளீட் பண்ணுறோம். லெசன் 8 அண்ட் லெசன் 6 கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், 6:15லேருந்து 6:45 வரைக்கும் ஒரு பிரேக், ஓகேவா? 6:15 to 6:45 ஒரு ஸ்மால் பிரேக்கு. அந்த பிரேக் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், 6:45லேருந்து 7:45 அதாவது இந்த இவ்வளோ டைமில் நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு பெண்டிங் ஒர்க் இருக்குது, ஏதாவது நம்ம கம்ப்ளீட் பண்ணாமல் இருக்கோம் அப்படின்னா அதை வந்து இந்த பெண்டிங் ஒர்க் கொடுத்துருக்க இந்த டைமில் வந்து முடிச்சிருங்க, ஓகேவா? நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 8 அதாவது இந்த 7:45க்கு அப்புறம் ஒரு 15 மினிட்ஸ், அதுக்கப்புறம் 8 to 9:30 வந்து லெசன் 11 வந்து நம்ம படித்து முடிச்சிடுறோம், ஓகேவா? லெசன் 11 படித்து முடிச்சுட்டு அவ்வளோதான், அதோட இந்த டே உடைய ஸ்கெடியூல் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், 18 வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். 18ல் மார்னிங் அதே தான் 9 to 10:30 அதாவது நம்மளுக்கு வந்து நிறைய 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 டைம் இருக்குது. ஸோ நம்ம சீக்கிரம் உங்களுக்கு எதுவுமே நாங்கள் டைம் போடலை, ஓகேவா? 6 ஓ கிளாக் அந்த மாதிரிலாம் எதுவுமே போடல, 9 ஓ கிளாக் தான். ஸோ பொறுமையாக நல்லா ரிலாக்ஸாக எழுந்திரிச்சு உங்கள் மார்னிங் ரொட்டீன்லாம் முடிச்சுட்டு 9 ஓ கிளாக் ஸ்டார்ட் பண்ணிடணும், ஓகேவா? அதே தான் 9 to 10:30 லெசன் 7ம் அண்ட் 3யும் படித்து முடிச்சிடணும். நெக்ஸ்ட்டு வந்து 10:45 to 12:30 என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா பெண்டிங் ஒர்க்கையும் முடிக்கிறோம். எல்லா பெண்டிங் ஒர்க்கையும் முடிச்சுட்டு 12:45லேருந்து 1:45 வரைக்கும் லெசன் 15 அதாவது இதில் நாட் ஒன்லி நைலான் 66 இதில் வந்து நைலான் 2 நைலான் 6 இன்னும் நிறைய அந்த டிட்டர்ஜென்ட் அந்த சோப் அதனோட டைப்ஸ் அதெல்லாமே நிறைய இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையுமே வந்து நல்லா படிச்சு லூனா பியூனாயன் அது எல்லாமே இருக்கும், அது எல்லாத்தையும் நல்லா படித்து முடிச்சிருங்க. நெக்ஸ்ட் வந்து 1:45 to 3 அதே தான் ஸ்மால் நேப் அண்ட் லஞ்ச் பிரேக்கு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் 3:15 to 4:30 லெசன் 12 படிக்க போகிறோம். லெசன் 12லையுமே நிறைய இம்பார்ட்டண்ட், அதில் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஆலர் கண்டென்சேஷன், இந்த கன்னிசரோ ரியாக்ஷன் அது எல்லாமே. நெக்ஸ்ட் அப்படியே வந்து 4:45 அதாவது ஒரு செஷனுக்கு நடுவுலையுமே நம்மளுக்கு 15 மினிட்ஸ் பிரேக் இருக்குது, ஓகேவா? ஸோ நம்மளுக்கு பிரேக் இல்லைன்ற கவலை இருக்க வேணாம். 4:45லேருந்து 6 ஓ கிளாக் வரைக்கும் லெசன் 14 படிக்கிறோம். லெசன் 14ல் டிஎன்ஏ ஆர்என்ஏ ப்ராப்பர்ட்டிஸு இம்பார்ட்டண்ட்டு அப்படி இப்படின்னு நிறைய இருக்குது, ஓகேவா? அது எல்லாத்தையுமே நல்லா படித்து முடிச்சிடுறோம். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 6 to 6:30 பிரேக், அதாவது ஈவினிங் டைமு காஃபி அந்த மாதிரி ஸ்நாக்ஸ்க்கு அந்த பிரேக், ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன 6:45 to 9:30ல் இப்போ நம்ம எல்லாத்தையும் படித்து முடிச்சிட்டோம். 6:45 to 9:30ல் ஒரு கம்ப்ளீட் வால்யூம் 1 ரிவிஷன், அதாவது 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15, ஓகேவா? 15 லெசனுமே வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6:45 to 9:30 வால்யூம் 1 கம்ப்ளீட்டாக ஒரு ரிவிஷன் பண்ணி முடிக்கிறோம், ஓகேவா? நெக்ஸ்ட் 9:30 to 10 வந்து டின்னர், அதுக்கப்புறம் போய் தூங்கிடலாம். இதில் யாருக்காச்சும் இந்த வால்யூம் 1ல் உங்களுக்கு ஏதாவது இது இருக்குது பெண்டிங் ஒர்க்கு அப்படின்னா அதை நீங்கள் வந்து 10 to 11 இந்த டைமில் கூட நீங்கள் படித்து முடிச்சிடலாம். ஆனால் அன்றைக்கி கொடுத்ததை அன்றைக்கே முடிச்சிருங்க, ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து மார்னிங் 9 to 12 என்ன பண்ணுறோம், வால்யூம் 2 ரிவைஸ் பண்ணுறோம். இதே தான் வால்யூம் 1ல் ஏதாவது பெண்டிங் இருக்குது அப்படின்னாலுமே இந்த 4 ஹவர்ஸில் வால்யூம் 2 மட்டுமே தான் முடியும் என்னால் அப்படின்னா வால்யூம் 2 மட்டும் படிச்சுக்கலாம். இல்லை நான் வால்யூம் 2 முடிச்சிட்டேன் எனக்கு இன்னும் டைம் இருக்குன்றவங்க இதுக்கு முன்னாடி பண்ணதில் ஏதாவது பெண்டிங் ஒர்க் இருந்தால் அதை முடிச்சிருங்க. இன்னுமா எனக்கு பெண்டிங் ஒர்க் இருக்குன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த 12 to 1:30 இந்த டைமில் நீங்கள் உங்கள் பெண்டிங் ஒர்க்கெல்லாம் முடிச்சுக்கலாம், ஓகேவா? நெக்ஸ்ட் அதே தான் 1:30 to 3 நம்மளுக்கு லஞ்ச் அண்ட் ஸ்மால் நேப்பு. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்படியே அன்றைக்கி ஈவினிங்கில் 3:15லேருந்து 4:45 அகைன் ஏதாவது ஒரு ரிவைஸ் பண்ண வேண்டிய பெண்டிங் ஒர்க் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை முடிச்சிடுறோம். முடிச்சிட்ட பிறகு 5 to 7 அதாவது இந்த 5 to 7ல் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் ரிவைஸ் பண்ணுறோம், ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து 7:50 to 9 இதில் வந்து என்னால் இந்த 5 to 7ல் முடியாதுன்றவங்க நம்ம முன்னாடி கொடுத்துருக்க பெண்டிங் ஒர்க் அந்த டைமையும் கூட யூட்டிலைஸ் பண்ணி படிச்சுக்கலாம், ஓகேவா? 5 to 7 வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர். நெக்ஸ்ட் 7:15 to 9 அதுலேயுமே உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் நீங்கள் படித்து முடிச்சிடுறீங்க. நெக்ஸ்ட் 9 to 9:30 என்ன பண்ணுறோம்,
டின்னர் முடிச்சுட்டு 9:30 to 11ல் இந்த ஒன் வேர்ட்ஸு அதை படிக்கிறது, இல்லை வேற ஏதாச்சும் ஒரு ரிவிஷன் வேணும் அப்படின்னா அது எல்லாத்தையுமே வந்து இந்த 9:30 to 11ல் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸாம் டேட், அதாவது 20 அன்னைக்கு நம்ம ஏதாச்சும் மார்னிங் ரிவிஷன் பண்ணி ஆகணும் இல்லையா? ஸோ உங்களோட டைமுக்கு ஏற்ற மாதிரி தான் 4:30 to 6:30 படிக்கிறேன்னாலும் ஓகே, 5 to 7 படிக்கிறனாலும் ஓகே. ஏன்னா அதுக்கப்புறம் எல்லாருக்கும் ஸ்கூல் கிளம்பி போக கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால 4:30 to 6:30 கரெக்டாக இந்த டைம் ஓகேன்றவங்க இந்த டைமில் ரிவிஷன் பண்ணிக்கோங்க. 5 to 7 படிக்கிறவங்க இந்த டைம் பண்ணிக்கோங்க. தூங்குறது ரொம்ப முக்கியம். அதனால நைட்டு ஸ்லீப்பை வந்து யாரும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஓகேவா? இந்த இந்த ஸ்கெடியூல் படி நீங்கள் படித்து முடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஏன்னா உங்களுக்கு நிறைய டைம் இருக்குது. ஸோ எந்த இதுவுமே வந்து ரொம்ப ஹரி ஆகாமல் ரொம்ப சாஃப்டா, அதாவது ரொம்ப ரிலாக்ஸா படிச்சு முடிங்க. ஓகேவா? எந்த ஒரு அவசரமும் தேவையில்ல. இதுல எதுவுமே வந்து உங்களுக்கு ரொம்ப டைட்டா எந்த ஒர்க்குமே கிடையாது. ஈவன் 2 லெசன் ஒண்ணா போட்டிருந்தாலுமே உங்களுக்கு நிறைய பெண்டிங் ஒர்க் எல்லாம் போட்டிருக்கும். அதுல வந்து நீங்க ஏதாவது முடிக்காதது இருந்தா முடிச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த 12th ஸ்டாண்டர்ட் இந்த ஸ்கெடியூலை நல்லா யூட்டிலைஸ் பண்ணி படிச்சு முடிச்சிருங்க. ஓகேவா? வேணும்னா ஒரு வாட்டி எல்லாத்தையும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஓகே. இதே மாதிரி அடுத்து பயோ குரூப்புக்குமே அடுத்தடுத்த வீடியோ வரும். இந்த எல்லா வீடியோவையும் உங்களை வந்து ரீச் பண்ணுறதுக்கு வீல் அண்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.